இப்போது இருப்பது உடுமலைப்பேட்டை கல்லாபுரம் பகுதியில் இருக்கின்ற ஒரு பெருங்கற்கால ஓவியங்கள் இருக்கின்ற ஒரு பகுதியில் இருக்கின்றோம். இங்கு இந்த மலைப்பகுதி முழுவதும் நாம் பார்ப்பது பழங்கால கற்கால என்று கூட சொல்லலாம் ஓவியங்கள். அதாவது எழுத்துருவங்கள் உருவாவதற்கு முன்பாக மனித குலம் ஓவியம் வழியாக செய்திகளை சொல்வதை வழக்கமாக கொண்டிருந்தது. அந்த வகையில் அவர்களுக்கு மிகவும் பரிச்சயமான சில விஷயங்களை அவர்கள் வெளிப்படுத்துவதற்கு இவ்வகையான ஓவியங்கள் அவர்களுக்கு முக்கியமான ஒரு கருவியாக அமைந்தது. அந்த வகையில் அவர்களது உணவுப் பொருட்கள், அவர்கள் வாழ்க்கையில் அவர்கள் சந்திக்கின்ற அவர்கள் நடைமுறையில் வைத்திருக்கின்ற வழக்கங்கள், அது மட்டுமன்றி அவர்களது கொண்டாட்டங்கள், மகிழ்ச்சிகரமான விஷயங்கள் அல்லது இறப்பு காரியங்கள் ஆகியவற்றை இந்த ஓவியங்கள் எல்லாம் காட்டுகின்றன. இங்கு நாம் காண்கின்ற ஓவியங்களில் சில மிருகங்களின் சின்னங்களை காண முடிகின்றது, மீன் உருவங்களை காண முடிகின்றது, கொண்டாட்டங்களை காணக்கூடிய வகையில் மனிதர்கள் கைகளை கோர்த்து கொண்டு ஆடுவது போன்ற சில குறியீடுகளை நாம் இங்கே காண முடிகின்றது. ஆக இந்த குறியீடுகள் எல்லாம் படிப்படியாக மனிதர்களுக்கு எழுத்துருவாக்கம் என்பது வந்த பிறகு உருவங்களை அவர்கள் உருவாக்க தொடங்கியிருக்கின்றனர். இவை படிப்படியாக இவற்றை உருவாக்கும் முயற்சிகள் மாறி எழுத்துருவங்களை உருவாக்கும் வகையில் அவை அழிந்துவிட்டன. தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இத்தகைய ஓவியங்களை நாம் காணக்கூடியதாக இருக்கின்றது. அந்த வகையில் இந்த பகுதியில் உடுமலைப்பேட்டை பகுதியில் நாம் இந்த ஓவியங்களை காண்கின்றோம். இதே போல கிருஷ்ணகிரியிலும் காரைக்குடி பகுதியிலும் கூட கற்கால ஓவியங்கள் இருக்கின்றன, பாறை ஓவியங்கள் இருக்கின்றன. ஆக இந்த வகையான பாறை ஓவியங்கள் முழுவதுமே தமிழக தொல்லியல் துறையினால் பாதுகாக்கப்பட வேண்டியவை. ஆனால் பெரும்பாலானவை அவை பாதுகாக்கப்படாமல் இருக்கின்றன. ஆக இத்தகைய இடங்களுக்கு வருகின்றவர்கள் இவற்றை சேதப்படுத்தக்கூடிய சாத்தியங்கள் அதிகமாக இருப்பதால் இவை பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்பதை நாம் வலியுறுத்த வேண்டியது அவசியமாகின்றது. இத்தகைய குறியீடுகள் தமிழர்களின் பெருமை என்பது மறுக்க முடியாது. நன்றி.